IPL 2025 உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB vs KKR ஈடன் கார்டன்ல நடந்தது. RCB ரொம்ப கம்ஃபர்டபுளா 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. டாஸ் வின் பண்ண RCB ஃபர்ஸ்ட் bowling சூஸ் பண்ணாங்க. KKR உடைய ஃபர்ஸ்ட் 10 ஓவர் கேமை பார்த்தா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு 200+ போகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அஜிங்கிய ரஹானே கேப்டனா உள்ள வந்த உடனேயே நல்ல கான்பிடென்டான ஷாட்ஸ் மூலமா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. சுனில் நரேனும் அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ரெண்டு பேரும் ஒரு 100 பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல கேம் வந்து முழுக்க KKRோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10 ஓவர்ல தான் RCB கேமை தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமா ரெண்டு பவுலர்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல KKR நல்லா அடிச்சிருந்தாலும் ஜோஸ் ஹேசல்வுட் தன்னோட ஓபனிங் ஸ்பெல் நல்லா தான் போட்டாரு. அதே மாதிரி கிருணால் பாண்டியா உள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெகுலரான இன்டர்வல்ஸ்ல முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு. நல்லா செட் ஆகி ஆடிட்டு இருந்த ரஹானே விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த 3 விக்கெட்ஸ் எடுத்ததுனால KKR உடைய அந்த ஸ்கோரிங் ரேட் அப்படிங்கிறது கம்மியாச்சு. பின்னாடி வந்த ஆண்ட்ரே ரசலோட விக்கெட்டை சுயா சர்மா எடுத்தாரு. சுயா சர்மாக்கு இன்னைக்கு பெருசா பவுலிங் ஒர்க் அவுட் ஆகல. பட் இருந்தாலுமே ஒரே ஒரு கூகுளி நச்சுன்னு போட்டு ஆண்ட்ரே ரசலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதனால KKR உடைய ஸ்கோர் 174 அப்படின்னு கன்ஃபைன் பண்ணாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் டெத் ஓவர்ஸ்ல RCBயோட பவுலிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரஜத் படிதார் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல என்னடா அது இவர்கிட்ட போய் கேப்டன்சி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பல பேர் மத்தியில ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். பட் செகண்ட் 10 ஓவர்ஸ்ல ஓரளவு டீசென்டான கேப்டன்சி அப்படின்னு சொல்லலாம். பவுலர்ஸை ஷஃபிள் பண்ண விதம், பவுலர்ஸும் அவங்களோட ரோலை நல்லாவே உணர்ந்து செயல்பட்டாங்க. ஸோ 174 அப்படின்னு RCB KKR தடுத்து நிறுத்தினாங்க. 175 அப்படிங்கிற டார்கெட்டோட RCB பேட் பண்ண வந்தாங்க. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடினாங்க. 100 பார்ட்னர்ஷிப் அவங்க ரீச் பண்ணல அப்படின்னாலும் 90 ரீச் பண்ணாங்க. ரெண்டு பேரும் 50 ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்கோர் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லயே RCBயோட விக்டரிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்த ரஜத் படிதார், லியாம் லிவிங்ஸ்டோன் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்கிரமா ஜெயிக்க முடியுமோ அதுக்கான வேலையை பார்த்தாங்க. சோ 22 பால் பாக்கி இருக்கும் பொழுது RCB 177 ரன்கள் அடிச்சு ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. RCB தன்னோட முதல் மேட்ச்ல கரண்ட் சாம்பியனான KKR வின் பண்ணிருக்காங்க. சோ RCBக்கு இந்த சீசன்ல கப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்சை ரொம்ப கான்பிடென்ட்டாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.